தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்துல வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானு, 2 வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில வந்து இந்த எடுத்த காரியம் வெற்றி அடையிறதுக்காக யாகம் வளர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு தளபதி கிட்ட. இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தளபதிக்காக 2023ல இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்காக பல வழிகள் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எந்த வழியில முயற்சி பண்ணாலும் அவங்க ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம புரியல. தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கிறதா. அப்போதைக்கு அந்த அவங்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2023ல 29/6/2023 தளபதிக்கு கொரியர்ல அனுப்பியிருந்தேன். இதே அவங்களுக்கு 30/6/2023 அவங்க ஆபீஸ்ல வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தளபதிகிட்ட கொடுக்கல. தளபதி வந்து இந்த வர 2026ல சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். அதை சொல்லணும் அப்படிங்கறதுனால, ஒருவேளை தளபதிக்கு நம்ம நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க அவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்களே. எப்படியாவது தளபதிக்கு இந்த விஷயத்தை போய் சொல்லிடணும் அப்படின்னால எந்த உதவி இல்லாம இந்த இடத்துல தளபதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்பவும் அவங்க கேட்ல அவங்க அலோவ் பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க அந்த நம்ம லெட்டரையாவது கொண்டு போய் உள்ள கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இவங்க வந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்குறேன். இல்ல வேற நம்ம கிட்ட எந்த கட்சி பொறுப்புக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. நான் ஒரு சிவனடியாரு, ஒரு பெருமாள் கோயில் கட்டி பூஜை பண்ணிட்டு வர்றேன். அவங்களுக்கு வரங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்டேன், அது கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு மட்டும் நடக்க வேண்டிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த 2026ல கண்டிப்பா தளபதி சிஎம் ஆவாங்க. அது யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க கண்டிப்பா சிஎம் ஆகுங்க. பிஹைண்ட் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை டைட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.